சார் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல எப்பவுமே சோர்வு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா சில வகையான உணவு முறைகளை இதோட சேர்த்து சாப்பிடணும். அப்போ இன்ஸ்டன்டா நமக்கு எனர்ஜி வர்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு டீ வகையை குடிப்போம், இல்ல லிக்விடா சூடா குடிக்கணும் இல்லையா? சோ அந்த மாதிரி சூப் வகைகள் நிறைய குடிப்போம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நார்மலா இருக்கும் போதே காலையில எந்திரிக்கும் போதே உடல் ரொம்ப வலியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் வலி ரொம்ப அதிகமா இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்த வேலை செஞ்சாலும் சோர்வா இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உடல் சோர்வு, நமக்கு பலவீனமா இருக்கக்கூடிய பிரச்சனை, எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இடுப்பு, கழுத்து, தோள்பட்டை வலி ரொம்ப இருக்கு, இந்த கண்டிஷன் தான் நிறைய பேர் சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம சரி செய்யணும் அப்படின்னா இந்த சூப் வகைய நம்ம உணவோடு சேர்த்தோ இல்ல மாலை நேரங்களையோ இல்ல காலை நேரத்திலயோ நம்ம குடிக்கலாம். இதுல முக்கியமாக ஒரு சூப் எடுக்கிறோம்னா அதுல சேர்க்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், நம்ம அதுல சேர்க்கக்கூடிய மூலிகை பொருட்கள், அதோட சாறு எல்லாமே அதுல இறங்கி நமக்கு நல்ல பலன் தருது அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூப் வகை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம பாலக்கீரை தேவைப்படுது. இந்த பாலக்கீரை இதனோட புரோக்காலி, இது ரெண்டுமே நம்ம எடுத்துக்கணும். இந்த பாலக்கீரை அப்படின்னு சொல்றது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணும்னா நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குது. முக்கியமாக இதுல விட்டமின் பி அதிகமா இருக்கு. கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இந்த பாலக்கீரை நமக்கு பயன்படுது. பொதுவாகவே உடல்ல நமக்கு ரொம்ப வலிமை இழந்திருக்கு, நரம்புகள் பலவீனம் இருக்கு அப்படின்னா நம்ம பாலக்கீரையை பயன்படுத்துவோம். இதனோட இந்த புரோக்காலி, அதாவது காலிஃபிளவர் மாதிரியே பச்சை நிறத்துல இருக்கும், அதிகமான இரும்பு சத்தை நமக்கு தரக்கூடியது. அனிமியா இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா இந்த புரோக்காலியை வாரம் ஒரு 2 நாள் தனியாக சூப் மாதிரியே வைத்து குடிக்கும்போது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. சோ அந்த மாதிரி இந்த பாலக்கீரைய நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி பாலக்கீரையை எடுத்து வச்சிடணும். இதனோட புரோக்காலியும் நம்ம என்ன பண்ணணும்னா தனியா நல்லா கழுவிட்டு லேசா வெந்நீர்ல மஞ்சள் போட்டு அலசி எடுத்துட்டு திரும்ப நம்ம இந்த சூப்புக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த சூப் டெய்லி நம்ம குடிச்சாலுமே உடலுக்கு அவ்வளவு நன்மை தரக்கூடியது. முக்கியமாக உடல் சோர்வு நீங்கும், நரம்பு தளர்ச்சி இருக்குன்னா அது நமக்கு சரியாகுது. பொதுவாகவே இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சின்ன வெங்காயம் தேவை. அந்த சின்ன வெங்காயம் தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்ல பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு சீரகம் தேவை. சோ இதுவும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கணும். ஒரு சின்ன துண்டு பட்டை எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை குறைப்பதற்கு பட்டை நமக்கு பயன்படுது. அதே மாதிரி நெஞ்சு பகுதியில சளி சேர்ந்திருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். சரியா பிரீத் பண்ண முடியலன்னா ஆக்சிஜன் லெவல் நம்ம உடல்ல குறையுது. ஸோ ஆக்சிஜன் லெவல் குறைய என்ன ஆகும்னா உடல்ல ஒரு சோர்வு ஏற்படுறத நம்ம பாக்குறோம். தொடர்ந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சூப்பை நம்ம பயன்படுத்தலாம். சரி, இதை எப்படி நம்ம ரெடி பண்ண போறோம்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நம்ம சோம்பு, சீரகம், பட்டை இது எல்லாத்தையும் போட்டுடணும். இதனோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு அது நல்லா வறுந்த பிறகு நம்ம என்ன பண்றோம்னா இதுல கொஞ்சம் முழு மிளகு 1-2 தட்டி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு உடனே நம்ம அந்த புரோக்காலி போட்டுடணும். இது லேசா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரை போடணும். கீரை ஃபர்ஸ்டே போட வேண்டாம். கீரை தண்ணி விட்ட பிறகு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை போடணும். போட்டுட்டு தேவைக்கேற்பன்றதை விட பாதி உப்பு போட்டாவே போதும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம உப்பு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம். சோ பாதி அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதுல போட்டுடணும். இது நல்லா கொதிக்க வச்சு சூப் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தினமும் இத காலை நேரத்திலயோ இல்ல ஈவினிங் டைம்லயோ நம்ம குடிச்சிட்டு வர்றோம். சோ இதனால என்ன பலன்கள்? மாலை நேரத்துல ஒரு 4-5 மணி போல நம்ம குடிக்கலாம். யாரெல்லாம் இதை எடுக்கலாம்னா எல்லாருமே இதை குடிச்சிட்டு வரலாம்.
சர்க்கரை நோய் இருந்தாலும் சரி, பிளட் பிரஷர், இதயம் தொடர்பான பிரச்சனைகள், முக்கியமா மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மலச்சிக்கல் தொந்தரவு, இன்டைஜஷன், செரியாமை பிரச்சனை, இது இருக்கிறவங்க எல்லாருமே இத மாலை நேரத்துல நம்ம பயன்படுத்தலாம். உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியமானது. குழந்தைகள்லாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே இது கொடுத்துருங்க. வாரத்துக்கு 3 நாளாவது நம்ம இதை ட்ரை பண்ணும்போது உடல் சோர்வு, அசதி இது எல்லாமே நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். இதனோட சேர்ந்து ரொம்பவுமே எனக்கு டயர்டு இருக்கு, முக்கியமா தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா உடல்ல ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். அந்த சோர்வு நமக்கு சரியாகணும்னா சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூரண வகை இருக்கு, கௌமதி சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரணத்தை நம்ம வெந்நீர்ல கலந்து குடிக்கும்போது இதயம் சம்பந்தப்பட்ட, நுரையீரல், முக்கியமாக இது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நமக்கு பயன்படுது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாட்பட்ட சளி இருந்து நம்மளால மூச்சு சரியா விட முடியலன்னா அதனாலயும் நமக்கு உடல் சோர்வு ஏற்படுது. இதனோட சேர்ந்து கல்லீரல், மண்ணீரல் தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு இருக்கு. அதை சரி செய்யறதுக்கும் இந்த கௌமதி சூர்ணம் நமக்கு பயன்படுது. இதுல முக்கியமாக என்னென்ன சேருது அப்படின்னு பார்த்தோம்னா, கடுக்காய் ஒரு முக்கியமான மூலிகையா இருக்கு, சிற்றரத்தை, இதனோட சீரகம், வால்மிளகு, அக்ரஹாரம், அதிமதுரம், இது எல்லாமே நமக்கு சேருது. இந்த மூலிகைகளை சேர்த்து நம்ம பொடி பண்ணி, எல்லா மூலிகையும் ஒன்றாக சேர்த்து பொடி பண்ணி நம்ம சாப்பிடும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய அந்த வலிகள் குறைய ஆரம்பிக்குது. சித்த மருத்துவத்தில் இது கௌமதி சூர்ணம் இல்லைன்னா லவங்காதி சூர்ணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல ஏற்படக்கூடிய அதிகமான அந்த சோர்வு, பலவீனம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இரவு நேரத்துல உறக்கம் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு உடல் சோர்வு ஏற்படுது. ஸ்லீப் ஏப்னியா அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன். ஸ்லீப் ஏப்னியா அப்படின்னா தூக்கம் சரியா இல்லாதது, மூச்சு தடை ஏற்படுறது, அதிகமான கொரட்டை, ஸ்னோரிங் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் காலையில நமக்கு எந்திரிக்கும் போதே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், உடல் வலி இருக்கும், கை கால் சோர்வு, எந்த வேலையுமே செய்ய முடியாத மாதிரி ஒரு நிலை இந்த மாதிரி இருக்கும். இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த சித்த மருந்துகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பொதுவாக உணவே மருந்து அப்படின்ற கான்செப்ட் படி பார்த்தோம்னா இந்த சூப் வகையை டெய்லி குடிச்சிட்டு வந்தாலே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே காணாமல் போகும். இதனோட நான் சொன்ன இந்த லவங்காதி சூர்ணமோ கௌமதி சூர்ணமோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா உடல் சோர்வு, அசதி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவில் உடல் சோர்வு, வலிமை இல்லாமல் இருக்கு, நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளும் ஒரு முக்கியமான ஒரு சூப் வகையை பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.